அவங்களோட அரசியல் வேறம்மா. அவர்கள் அரசு சாராய அரசியல். எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எங்கே கட்டிங் வாங்கலாம், எங்கே கமிஷன் வாங்கலாம், எங்கே புறம்போக்கு நிலம் இருக்குது, எங்கே ஆற்று படுகை இருக்குது, மண்ணல்லலாம், எந்த மலையை உடைக்கலாம், எந்த போலீஸ்காரை வந்து நம்ம அடிமைப்படுத்தலாம், இந்த மாதிரி நுணுக்கமான எண்ணங்கள் உடையவர்கள். அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. இதை ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களும் சீமான் அவர்களுடைய பேச்சை வந்து பார்க்குறாங்க. நாளைக்கு ஒரு இடத்துல போய் விளையாடுறாங்க, மழை தண்ணி தேங்குற இடத்துல இருக்காங்க, அப்போ பாம்பு கடிக்குது, இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். கற்பனையில வாழக்கூடாதுமா, யதார்த்தத்துக்கு வாங்க, யதார்த்தத்துக்கு வாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த காலத்துல நிலாவை காட்டி பாட்டி இருக்கு, நிலாவில் வடை சுட்டு விட்டுருக்குன்னு சொன்னாங்க, குழந்தைங்க நம்பிடுச்சு. இப்போ அறிவியலை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி புரிஞ்சுக்குவாங்கம்மா. இது வந்து ஒரு விளையாட்டாக சொன்னது. சீமான் வந்து எது சொன்னாலும் வந்து உற்று நோக்குறாங்க. சமூக நீதி பாதுகாக்கப்படுது அப்படின்லாம் சொல்லி வீடியோலாம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு, அதுவும் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக தான் அவர் போயிருக்காரு. எங்க ஜெர்மனி, லண்டன்லாம் போயிருக்காரு. வெளிநாட்டுக்கு போய் என்னத்த முதலீடை ஈர்த்து தமிழ்நாடு உருப்படணும். இவர் எப்போ போனாலும் அந்த ஜெயம் ரவி போஸ்ட் கொடுத்தாரா? கேமராக்கு நேரம் அப்படி ஸ்டைலாக சிரிச்சுக்கிட்டு நின்னாரா? மனைவி தோளில் கை போட்டாரா? இதெல்லாம் செய்வார் அவர். இப்போ தான் வந்து ஒரு வாலிப வயசு, இளமை திரும்பு. இந்த யார் அவர்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் பொய்யை தவிர எதுவுமே உரைப்பதில்லை. இதை கேட்டு கேட்டு எங்களுக்கு குளிச்சு போச்சு. நாங்கள் என்ன சொல்ல, முதலீடு செய்யுங்க, அதை காட்டுங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். மரங்களுக்கான மாநாடு நடந்த இடத்துல கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க. இந்த மாநாடு வந்து பெரும் அளவுல பேசப்படலை, இதை யாரும் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து? யாருடைய பேச்சு இருக்கு? திமுக, அதிமுக இதெல்லாம் வந்து பெருசா கண்டுக்கலாம். முதல் மாநாடு மாதிரி இதை பத்தி பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள மரத்தை பற்றியும் தெரியாது, மண்ணை பற்றியும் தெரியாது, மக்களை பற்றியும் தெரியாது. அவர்கள் தான் கண்டுக்க மாட்டாங்க. அது தெரியாது, புரியாது. அதை நம்ம அவங்கள கோச்சிக்க முடியாது. அவங்களோட அரசியல் வேறம்மா. அவர்கள் அரசு சாராய அரசியல். எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எங்கே கட்டிங் வாங்கலாம், எங்கே கமிஷன் வாங்கலாம், எங்கே புறம்போக்கு நிலம் இருக்குது, எங்கே ஆற்று படுகை இருக்குது, மண்ணல்லலாம், எந்த மலையை உடைக்கலாம், எந்த போலீஸ்காரை வந்து நம்ம அடிமைப்படுத்தலாம், இந்த மாதிரி நுணுக்கமான எண்ணங்கள் உடையவர்கள் அவர்கள். அவர்களுக்கு வந்து இயற்கை பற்றியோ, இயற்கை வளங்கள் பற்றியோ, மக்களை பற்றியோ, மண்ணை பற்றியோ எந்த அக்கறையும் இல்லாதவர்கள். அவர்கள் வந்து கண்டுக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு கண்டுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. எங்கள் அரசியல் வந்து எங்கள் வழி தனி வழி. இப்போ இந்த மாநாட்டில் வந்து இன்னொரு சர்ச்சையுமே ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் மாநாட்டில் பேசியிருக்காரு, இந்த தேள் கடிச்சா, பாம்பு கடிச்சா இதெல்லாம் வந்து மருந்தே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. இது வந்து பயங்கர ஒரு சர்ச்சையாக இருக்குது. அது எப்படி பாம்பு கடிச்சா மருந்து தேவையில்லைன்னு இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டிவிகேவுடைய நிர்வாகி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்காரு. இது வந்து அரசியலுக்கு, அதாவது அறிவியலுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்மே கொடுத்துருக்காரு. இது எப்படி பொது வழியில் இது ஒரு நாகரிகமான பேச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தேள் பாம்பு கடிச்சா கவலைப்படாதீங்க, அப்படியே நடந்து போங்க, அப்படியே கடந்து போங்க, தூங்கிடுங்க, அது வருத்தப்படாதீங்கன்னு சொல்லலை அவர். பயப்படாதீர்கள், கடிச்சிச்சே அப்படின்னு நினச்சா தப்புன்னு உயிர் போயிடும். ஐயோ தேள் கடிச்சிட்டே, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுங்களா. அவனுக்கு வந்து மொன்ன மயக்கம் வரும், அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் போகணும், அட்மிஷன் போடணும், சரன்னு மண்டைக்கு ஏறிடும். அண்ணன் என்ன சொன்னார், தேள் கடி மாதிரி இந்த அரசியல், பாம்பு கடி மாதிரி இந்த அரசியல். அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதை கண்டு அச்சப்படாதீர்கள். அறிவாளி, அறிவுள்ளவர்கள் தீர சிந்திக்கணுமா. அவர் சொன்னதோட நுணுக்கமாக தான். எதையும் பார்த்து பயப்படாதீங்க. அதாவது மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். ஒரு நடக்க பயந்தவனுக்கு ஒரு சின்ன ஒரு படியேற கூட பயமாக இருக்கும். தைரியமான மலை கூட ஏறுவான். இதை காரணமாச்சு தான் அண்ணா சொன்னார் பயப்பட. ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னை வந்து ஒரு தேள் கடிச்சுது,
அந்த நேரத்துல நான் எதுவுமே பண்ணல. போய் தண்ணிக்குள்ள கைய விட்டேன். அதுக்கப்புறம் அந்த தேள் கொட்டுன இடத்துல வந்து விஷம்லாம் இறங்கிரும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல வலியெல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்னு ஒரு மருத்துவ ரீதியா தான் வந்து அவரு அதாவது சொல்லியிருக்காரு. பிள்ளைங்களை வந்து உந்து வைக்கிறாரு. பயப்படாதீங்கடா, எதையும் கண்டி பயப்படாதீங்க. நான் அண்ணனுக்கே ஒருத்தர், ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே போய் நாங்கள் அங்கே மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கே தெரியாது, உட்காந்துருக்கோம். கீழே கூட அந்த நட்டுவாக்கடி இருக்கும், தேள் கூட இருக்கும், தேரை என்னென்னமோ நிறையா இருக்கும் அந்த பூச்சிகள். எதையாவது கடிச்சிட்டாக்கா பயந்துடாதீங்க. அண்ணனுக்கு கூட ஒரு முறை கடிச்சு, நான் அப்படி தான் உதாரணம் சொல்ல முடியும். ஓ, என்ன தேள் கடிச்சிதா, நான் அப்படியே ஓடினேன்டா அப்படி சொன்னாங்க, எல்லாரும் ஏஞ்சி இல்ல ஓடிடுவாங்க. அப்படி இல்ல, மருந்து தேவையில்ல அப்படின்றது வந்து மருந்து இத தேவையில்லைன்னு சொல்லல. பார்த்துட்டு 4 பேர் என்ன நினைப்பாங்க, சீமானே சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து மருந்து தேவையில்லைன்ட்டு. அந்த மாதிரி பாம்பு கடிச்சா கூட அடுத்து வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தன போக்குல விட்டுருவாங்க. அப்ப அதனால நிறைய உயிர்கள் போறதுக்கு வாய்ப்பு மாதிரி இருக்கு. நாம் தமிழர் கட்சியில முட்டாள்கள் கிடையாது. பொதுமக்கள் பார்க்குறாங்கன்னா சிந்திக்கணுமா, சிந்திக்கணும். எதுக்கு அதாவது சொல்றது, அச்சப்படாது, பயப்படாது, துணிந்து நில், தைரியமாக இரு, எதையும் கண்டு பயந்து விடாதேன்னு சொல்றாரு. இது வந்து பொதுவான ஒரு கருத்து. அதுக்கு ஒரு கதை. இந்த மாதிரி தேள் கடிச்சுதானே அண்ணன் கூட வந்து பயப்படலடா. அது கடிச்ச உடனே ஏன் பயப்படணும்? தேள் கடிச்சா ஆன பதறனா தேள் கடி வந்து விஷம் இறங்கிடுமா? இல்லை, உடனே அது ஒரு கட்டு போட வேண்டியதுதான். கட்டு போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பிளேடு மாதிரி கிழிச்சு அந்த ரத்தத்தை பிதுக்கி எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. பாம்பு கடிச்சா கூட அந்த கிழிச்சு விட்டு அந்த ரத்தத்தை எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பழைய முறை. அண்ணன் என்ன சொல்ல, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்கடா. வாழ்க்கையில் வந்து தைரியம் தாண்டா முக்கியம். மற்றவங்க மாதிரி இந்த திமுக மாதிரி கோழைத்தனமாக இருக்காதீங்க, துணிச்சலாக இருங்கடா அப்படின்னு சொன்னார். அந்த பையனுக்கு என்ன, அப்பா அவன் சார் என்ன பயந்தாங்குழின்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் கொடுத்தாங்க, கேஸ் சார் என்ன பயந்தாங்குழியாக இருந்திருப்பாரு. அவருக்கு வந்து ஆஹா தேள் கடிச்சாக்கா போகாதாங்கிறாரு. இவரை கடிக்க போகிறது இது பெரியவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. இது ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளும் சீமான் அவர்களுடைய பேச்சை வந்து பாக்குறாங்க. நாளைக்கு ஒரு இடத்துல போய் விளையாடுறாங்க, மழை தண்ணி தேங்குற இடத்துல இருக்காங்க, அப்ப பாம்பு கடிக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். கற்பனையில வாழக்கூடாதுமா, யதார்த்தத்துக்கு வாங்க, யதார்த்தத்துக்கு வாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த காலத்துல நிலாவை காட்டி பாட்டி இருக்கு, நிலாவில் வடை சுட்டு விட்டுருக்குன்னு சொன்னாங்க, குழந்தைங்க நம்பிடுச்சு. இப்போ அறிவியலை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி புரிஞ்சுக்குவாங்கம்மா. இது வந்து ஒரு விளையாட்டாக சொன்னது. சீமான் வந்து எது சொன்னாலும் வந்து விட்டு நோக்குறாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணனுடைய பேச்சு பொது வழியில சரியான முறையில தான் வந்து வார்த்தைகள் இருக்கணும். அவர் சரியாக தான் பேசுகிறாரு. அது எங்களுக்கு எதற்காக பேசுகிறாரு, ஏன் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு புரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு ஏன் வருத்தம்? நீ தேள் கடிச்சா ஓடு, பாம்பு கடிச்சா ஓடு. பொதுமக்கள் யாருமே போவாதீங்க, பாம்பு கடிச்சா போவாதீங்க, வீட்டிலே கிடக்குன்னு சொல்லலை. அவர் பயப்படாதீங்கன்னு சொன்னார். பயம் வந்து ஒரு மனிதனுடைய உயிரை எடுத்துரும். பயம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கோழைத்தனத்தை உருவாக்கும். பயம் ஒருத்தனை வந்து முயற்சியை தடுக்கும். அதனால பயப்படாதீர்கள், துணிச்சலாக இருங்க அப்படின்னு சொன்னார். இதை வந்து ஒரு முட்டு கொடுத்து இதுக்கு ஒரு அது அவன் வேலை வெட்டி இல்லாதவன், அவன் போய் வக்கீல்கிட்ட போய் கேஸ் கொடுத்துருக்கான். இருங்க, ஒரு வாரம் தள்ளுபடி ஆகிடும், அப்புறமா திருப்பி அட்டன் பண்ணுவார். இதை பற்றி உங்களோட கருத்து ஐயா? இல்லை, நமக்கு வந்து அதாவது பாம்பு கடி தேள் கடிங்கிறது வந்து விஷ ஜந்துக்கள். இந்த விஷ ஜந்துக்கள் தீண்டும் போது உயிரிழப்புகள் ஏற்படுறது சகஜமாக இருக்குது. அது போன்ற இழப்புகள் ஏற்படுறதுக்கு பயமும் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா பயங்கிறது வந்து ஒரு மனுஷனை கொன்னுடும். அது தேள் கடியே இல்லாமல் ஒருத்தன் பயந்தான்னா கூட அவனே இறந்துருவான். ஆகையினால வந்து பயம் இல்லாமல் நீங்கள் அதுக்குரிய மருத்துவத்தை பாருங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர, அதுக்காக தேள் கடித்தாலும் பாம்பு கடித்தாலும் நீங்கள் ஒன்றும் அப்ளை பண்ண வேண்டாம், ஒன்றும் மருந்து போட வேணான்னு சொல்லலை. அதை கண்டு பயப்படாதீங்க, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் அது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நல்ல விஷயந்தான். அது வந்து இப்போ அவர் காட்டில் போனதுனால காட்டில் இருக்கிற விஷ ஜந்துக்களை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கு வந்து இந்திய அளவில் வந்து இன்றைக்கு அதுவும் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி 70 விழுக்காடு வந்து எல்லாம் நகர்ப்புறங்களில் தான் வாழ்கிறாங்க. 30% தான் கிராமப்புறங்கள்லேயும் விவசாய நிலங்கள்லையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் பெருசாக நகர்ப்புறங்களில் பாம்பு வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணால் உடனே வந்து ஃபயர் சர்வீஸ்லேருந்து லாபகமாக அதை அப்புறப்படுத்திடுறாங்க. கிராமப்புறங்களில் கூட இப்போ அது மாதிரி எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க. பாம்பை வந்து முன்னையெல்லாம் பாம்பு கடி எங்கள் கிராமங்கள்ல எல்லாம் பாம்பு கடிச்சிச்சுன்னா அவங்களால நடந்து போவாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த கட்டில் இருக்கும், 4 கால் கொண்ட கயிற்று கட்டில்,
அதில் படுக்க போட்டு அவங்கள தூக்கிட்டு ஓடுவாங்க. அந்த கட்டில்ல திருப்பி போட்டுக்குவாங்க. திருப்பி போட்டுட்டு நான் கால் 4 மேலே இருக்கும். அதில் படுக்க வச்சுட்டு இவங்க தோள்பட்டையில தோல்ல வச்சுட்டு வச்சுட்டு. குடு 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 குடுன்னு 4 பேர் ஓடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இந்த கிணத்துல தவறி விழுந்தாங்கன்னு வச்சுக்கோ, தண்ணிய நிறைய குடிச்சிருப்பாங்க. அவங்க மேலே தூக்கிட்டு வந்துட்டு, இந்த க க கட்டை வண்டி இருக்குதுல்ல, அந்த கட்டை அந்த வண்டிய வீல்ல சாய்ச்சு போட்டு விட்டுருவாங்க. சாய்ச்சு விட்டு அந்த வீலு மேலே வரும். அந்த வீல்ல இவங்கள படுக்க வச்சு, அந்த துணிய சுத்துவாங்க. போட்டு கட்டி விட்டு, இப்படியே சுத்துன உடனே, அந்த தண்ணி. கிறுகிறுப்புல பூரா வாந்தியா வந்துரும். உள்ள இருக்க தண்ணி பூரா வெளியில வந்துரும். இந்த மாரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கிராமங்கள்ல அந்த காலத்துல குடுத்தாங்க. இது நாகரீக காலம். இப்ப இந்த மாரி கிணத்துல விழுந்த தண்ணிய குடிச்சிட்டான்னா, உடனே ஒரு ஓச உள்ள தள்ளி ஒரு பம்ப் இப்படின்னு அமுக்குனா, குடலுக்குள்ள இருக்க தண்ணி பூரா வெளியில வந்துருது. இப்ப இந்த விஷங்கள்லாம் பாலிடாலு அது இது சாப்பிட்டவங்கலாம் அப்படித்தானே பண்றாங்க. அது அதுக்கு இத எடுத்துக்கிட்டு அது சும்மா இருக்க மாட்டான். அந்த இதெல்லாம் பாலிடால் சாப்பிட்டவங்களுக்கு. ஒரு வாளி நெறைய தண்ணிய வச்சு புனல வச்சு ஊத்துவானுங்க. ஊத்தி அது இதான உடனே மறுபடியும் அந்த தண்ணிய மறுபடியும் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்துவாங்க. உள்ள இருக்க அந்த அதெல்லாம் வந்து அதெல்லாம். மருத்துவர் இல்லாத டைம்ல செய்யறது. ஆமா. அவசர உதவி. இல்ல அவசர உதவி இல்ல அதெல்லாம் வந்து அவசர. மருத்துவர் இருந்தாலுமே அத செய்வாங்க. குடல மருத்துவமனையில கிளீன் செய்றாங்கன்னா, மருத்துவமனையில ஆமா செய்வாங்க. செய்றாங்க. முதலுதவி அது செய்றாங்க. கிராமப்புறங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, விஷத்த குடிச்சாச்சுன்னா, புளி இருக்குல்ல, புளியும் உப்பையும் போட்டு கரைச்சி கரைச்சு அத ஊத்துவாங்க. அத ஊத்துவாங்க. கொமட்டிக்கிட்டு அது வந்துரும். கொமட்டிட்டு அது வாந்தியில அந்த மருந்தெல்லாம் வெளியில வந்துரும் அப்படிங்கிறது. ஆமா. ஏதோ அதாவதுமா இதெல்லாம் வந்து அந்த கால மருத்துவம், இப்பயும் மருத்துவம் வந்து எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. இருந்தாலும் சில நேரங்கள்ல அப்படி இருந்தும் சில பாம்பு கடி வந்துருது. போன வாரம் பார்த்தீங்கன்னா, வடநாட்டுல பூரா பாம்ப தோள்ல வச்சுக்கிட்டு ஊர்வலமே போனானுங்க. பாம்ப க சமைச்சு திங்கிறான். அ சாப்பாடாக்கி சாப்பிடுறானுங்க பாம்ப. அது வேற அவங்க பாம்ப ஆ, சாமியா கும்பிடுறாங்க, தோள்பட்டையில வச்சுட்டு ஆ, போறாங்க. ஆ. பாலுக்கு கோயில் கட்டி பாம்புக்கு இது பண்றாங்க. அதெல்லாம் பண்றாங்க. சரிடா, நான் என்ன சொல்றேன், அது ஒரு உயிர் உள்ள ஜீவன் தான். அவ்வளோதான். அது கடிச்சா அது அங்க சொன்னதுக்கு காரணம் என்ன? நாங்க அங்க போயிருந்தோம். ஒரு கீழ சகதி. ஓஹோ! ஒரே சேரு. அந்த இலை சருகு வந்து உயரமா இருக்கு. அதெல்லாம் நடந்து போனோம் நாங்க. சேருல தான் போனோமே. அது ஃபுல்லா அந்த அது எப்படி சொல்லுவாங்க? தோப்பு. எல்லாம் தேக்கு மரம். ஆமாமா. நான் போயிட்டு வந்தேம்மா. தேக்கு மரம் இல்ல. ஆ, ச ச ரோஸ்வுட். ஆமா ரோஸ்வுட்டு. ரோஸ்வுட். நான் போயிட்டு தான் வந்தேன். அப்படியா? இவரு மாநாடு இங்க நடத்த போறாருன்னு சொன்னப்ப, நான் தற்செயலா இதுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். திருத்தணி போயிட்டு. ஆ, ஆ, ஆ. திருத்தணி போயிட்டு வரும்போது கோயிலுக்கு ஆமா. பக்கத்துல. திருத்தணிக்கும் திருவள்ளூருக்கும் இடையில தான் அந்த ஆமா, தோப்பு. ஆமா. அதனால அத அதனால பார்த்துட்டு அந்த சேர்ல உட்காந்து தான் சொல்லியிருப்பாரு. இதோ அதாவது இப்ப அரசியலே வந்து சீமான் வாயை எப்ப தொறப்பார்? எதற்காக தொறப்பார்? ஒரு கொட்டாவ விட்டா கூட பெரிய கதையாக்கிறாங்க. பத்தியா சீமான் கொட்டாவ விட்டார். வாயை பத்தியா எப்படி திறந்து விட்டார்? எப்படி தான் தும்பினார் பத்தியா? சீமான் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. பேசு பொருளா இருக்காரு. உதாரணமா ஆயிட்டாரு. மக்களுக்கு நல்ல தைரியமா இருடான்னு சொன்ன தப்பாடா? என்னங்கடா உங்க நாட்டுல? தைரியமாயிரு, துணிச்சலாயிரு, பயப்படாத, ஐயோ செத்துருவோமேன்னு நினைக்காத, தைரியமா இரு. அண்ணனுக்கு அப்படிதான் கிடைச்சிச்சு. தைரியமா இருந்தேன், நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு தப்பாமா? முதல்வர் வந்து வெளிநாடுகள் போயிருக்காரு. இங்க வந்து என்ன கேள்வி எழும்புதுன்னா, இங்க மட்டும் வந்து வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தாலே இப்ப வெளிநாடு போயுமே வந்து சமூக நீதி பாதுகாக்கப்படுது அப்படின்லாம் சொல்லி வீடியோலாம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு, அதுவும் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக தான் அவர் போயிருக்காரு. எங்க ஈர்த்து ஜெர்மனி, எங்க லண்டன்லாம் போயிருக்காரு. வெளிநாட்டுக்கு போய் என்னத்த முதலிட ஈர்த்து தமிழ்நாடு உருப்பட போகுது? இவர் எப்போ போனாலும் அந்த ஜெயம் ரவி மாதிரி போஸ்ட் கொடுத்தாரா? கேமராக்கு நேரம் அப்படியே ஸ்டைலாக சிரிச்சுக்கிட்டு நின்னாரா? மனைவி தோளில் கை போட்டாரா? இதெல்லாம் செய்வார் அவர். இப்போதான் வந்து ஒரு வாலிப வயசு, இளமை திரும்பு. அவரு பொண்டாட்டி மேல தானே கைய போட்டாரு. அடுத்தவன் பொண்டாட்டி மேல கையெழுத்து போடல. அதை பொண்டாட்டி மேலே கை போட்டால் போடுங்க, யார் வேணாம் சொன்னா? அதே ஒரு உலக லெவலில் ஏன் போடுறீங்க? அதுல உங்கள் பொண்டாட்டி மேலே தானே கை போடுறீங்க, அதை உலகத்துக்கே காட்டுறீங்க. அதை எப்போ போனாலும் ஒரு பக்கத்தில் நின்றுட்டு இந்த இப்படி கையை அப்படி வச்சுக்கிறது. ஐயோ ஐயா நீங்கள் எடுங்க. எல்லாம் இப்போ நம்ம எல்லாருமே எடுப்போம். இப்போ வெளிநாடுகளுக்கு போனால் ஒரு நினைவாக ஃபோட்டோ எடுப்போம், ரைட்டு. அதை வந்து உலக லெவலில் வந்து போட்டாங்க. அவ்வளோ பெரிய அழகண்ணா, அவர் அழகம்தான் இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே எல்லாருக்கும் டப்பு கொடுக்குறாரு அவர். ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு எதுக்கு போனார்? முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அந்த முதலீடு என்னென்ன முதல்ல ஈர்த்தார்? அதான் 3221 கோடி வந்து முதலீடுகளை ஈர்த்ததா அதான் அவரே சொல்லிட்டாரு. அது இவர் வடையை சுட்டு சுட்டு கொடுப்பாரு. திமுக காரங்க நல்லா சுட சுட தின்னுக்கிட்டு இருப்பாங்க.
மக்கள் நம்ப மாட்டாங்க. என்ன முதலீடு ஈர்த்தீங்க, என்ன மீட்டிங் போட்டீங்க, எங்கே போட்டீங்க, என்ன கருத்துக்கள் பேசுனீங்க, எவ்வளோ கையொப்பம் ஆச்சு, அதை தானமா காட்டணும் டிவியில். வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்றீங்க. ஆமாம், நீங்கள் வந்து என்ன பண்ணுனீங்க அதை மட்டும் பண்ணால் பத்தாதீங்க. வந்தீங்களா, அவங்க முதலீடு இங்கே வந்துச்சா, ஃபாரின்லேருந்து ஆட்கள் வந்தாங்களா, என்னென்ன கம்பெனிகள் திறந்தீங்களா, அந்த கம்பெனி மூலயமா தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை என்ன, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு என்ன, நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கா என்னமா. இது மூலியமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6500 பேருக்கு மேல வேலை கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? உங்கள் ஆட்சியே 6 மாதம்தான் இருக்கு. இந்த 6 மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னா, இந்த சுனாமி வந்துச்சுன்னா சுருட்டிட்டு போச்சு, அது மாதிரி சுருட்டிடணும் செய்யுங்க. நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் தாராளமாக போங்க வெளிநாட்டுக்கு, நாங்கள் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண, நோ அப்ஜெக்ஷன், எங்கே வேணா போகலாம், உங்களோட உரிமை, உங்களோட ஆசைப்பட்டீங்கன்னா போங்க. வைத்தியம் பார்க்க போகிறாருன்னு சொல்கிறாங்க, போங்க. அண்ணாதுரை போனார், எம்ஜிஆர் போனார், நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போனாங்க, நீங்களும் போங்க, போய் வைத்தியம் பார்த்தவங்கள வானான்னு சொல்ல. எதற்கு ஒரு பொய்யான தகவல்? ஐயா, இந்த யார் அவர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் பொய்யை தவிர எதுவுமே உரைப்பதில்லை. அதை கேட்டு கேட்டு எங்களுக்கு புளிச்சு போச்சு. நாங்கள் என்ன சொல்ல, முதலீடு செய்யுங்க, அதை காட்டுங்க. அட ஏமா சும்மா காட்டுங்க, என்ன அவர் காட்டினா. ஆமா அப்படியா? ஆமா, அதான் தமிழ்நாட பயந்து போய் கிடக்கு. இப்ப வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தவிர வேற ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு. வெள்ளரிக்கைன்னா வெள்ளரிக்காய் தான் விற்க வேண்டியதுதான். அவர்கிட்ட போய் கேக்குறீங்க, இவங்களே சுட்டுற கேஸ். ஆமா, எவ்வளவு கிடைச்சாலும் சுட்டுறவங்க. கணக்கு கேட்டா கோவம் வரும், வெள்ளை அறிக்கை கேட்டால் கோவம் வரும். அது என்ன பேப்பர்ல எழுதி தரணுமா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மை நிலவரம் தெரியும்னா அதை 10 பேர் நிருபர்கள் வந்து தொழில் அதிபர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ லாபம் கிடைச்சா லாபத்தை என்ன கேள்வி கேட்பாங்க இல்லையா? சொல்ல மாட்டாங்க, இவங்களாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, நாங்கள் தொழில் ஈட்ட போயிருக்கிறோம், ஈட்டிட்டோம், வந்துட்டோம், ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு கேட்டுறாதீங்க, அந்த கம்பெனி எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டுறாதீங்க. எதுக்கு இப்போ 6 மாதம் இருக்குது எலெக்ஷனு, மீண்டும் இவங்க வரமாட்டாங்க, கன்ஃபார்ம் 100% வரமாட்டாங்க. ஆமா, நீங்க எப்போ ஜோசியா? ஐயா, இவங்க அடிச்ச என்ன, நாங்க ஜோசி, தமிழ்நாடே ஜோசியக்காரங்களா ஆயிடுச்சு உங்க முதலமைச்சரான. அப்படியா? தமிழ்நாட ஒண்ணு செய்யல. ஆனா என்ன, இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை. 1000 ரூபாய் வந்து சாதிக்காதுமா எதுவுமே. அது மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு முக்கியமான. உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து 1000 ரூபாய் எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்ல கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வேலை தேடிப்பாங்க. நல்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிங்கன்னா வேலை கிடைக்கும். இப்போ வெளிநாடுகள்லாம் நீங்கள் சின்ன சின்ன நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணம் சொல்கிறோம், நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஏன் ஜெர்மனிக்கு போகிறான், அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு வந்து 6 அறிவு தான் இருக்குது, அவனும் அம்மா வயிற்றில் 10 மாதம்தான் இருந்தான். அவங்கெல்லாம் நல்லாட்சி பண்ணும்போது அவங்கள தேடி போய் அவர்கள் காலில் உழுவுறதுக்கு வரோம். நம்ம நாட்டை முன்னேற்றுங்க, அந்த அறிவு ஏன் இல்லை உங்களுக்கு? நம்ம நாட்டில் இருக்க பிள்ளைங்கன்னா அங்கே போய் கூகுளில் வேலை செய்யுது. தமிழ்நாட்டு பிள்ளைங்க தான் நீங்க உலகம் பூரா இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சிஓவா இருக்கிறது நம்ம நாட்டு பிள்ளைங்க, பெரிய பெரிய ஆளா இருக்கிறது நம்ம நாட்டு பிள்ளைங்க. நம்ம நாட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுங்க, முன்னேற்றுங்க, நல்ல கம்பெனியை தரங்க. முதல்வர் வந்து அங்க இருக்கக்கூடிய அதிபர்கள் கிட்ட எல்லாம் எங்களுக்கு வந்து கல்விக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நிதியெல்லாம் கேட்டிருக்காரு போலி. அதுதான் எவ்வளவு பிச்சைக்காரத்தனம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளோ அசிங்கம். எல்லா நாட்டுக்காரனும் இலவசமாக கல்வி தர்றாமா. நீங்கள் உலகத்தில் நிறைய நாடுகளில் 75% நாடுகள் வந்து இலவசமாக பிள்ளைங்களுக்கு கல்வி தரோம், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வேலை கொடுக்குறோம். 5ஆம் கிளாஸ் படித்தா அதுக்கு ஒரு வேலை. நீங்கள் வந்து 5ஆம் கிளாஸ் கீழே படிச்சிங்களா கிளீனர் வேலை, 5ஆம் கிளாஸுக்கு மேலே படிச்சிங்களா உங்களுக்கு வந்து பேரை எழுதிட்டு உள்ளே விடுறது ஆஃபீஸ்க்குள்ளே, 10ஆம் கிளாஸுக்கு மேலே படிச்சிங்களா அதுக்கு ஒரு வேலை, நல்லா ப்ரொஃபஷனல் நல்லா படித்தவங்களுக்கு மேலே வேலை, அந்த மாதிரி பிரித்து கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கா? 2 டிகிரி வச்சுருக்கோம் செக்யூரிட்டி வேலை பார்க்குறோம், 3 டிகிரி வச்சுருக்கோம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அந்த பையெல்லாம் தூக்கிட்டு போனால் பேட்டரி செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். படிப்புக்கு நம்ம தமிழ்நாட்டில் மரியாதை இல்லை,
வேலை வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு காரணமே திமுக அரசு தான் சொல்றீங்க. மொத்தத்துல ஆண்ட கட்சிகள் இந்த 75 ஆண்டு காலமா ஆட்சி பண்ணாங்கல்ல, இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுறது அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய வளர்ச்சி, அவர் பிள்ளையோட வளர்ச்சி. அக்கா தம்பி அண்ணன் தம்பி மச்சான் மாமா சின்னப்பா பெரியப்பா எல்லாருமே டெவலப் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கீழே தான் இருக்காங்க. இருக்க வீடு இல்லை, இன்னமும் ரோட்ல படுத்தவன் ரோட்ல தான் படுத்திருக்கான். இன்னமும் வந்து ஒருவேளை பட்டியா படுத்தா படுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஏமா சுடுகாட்டில் ஒருத்தர் நுங்கம்பாக்கம் சுடுகாட்டில் படுத்து கிடந்தேன்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு சுடுகாட்டில் தான் படுத்து கிடக்காரா? எந்த யார் அவரு? ஆமா 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 படுத்திருந்திருப்பாங்க. ஒரு நேரத்துல வீடு கிடைச்சிருக்காது, காசு இருந்திருக்காது, நிறைய பேர் படுத்திருப்பாங்க. சரி, இப்ப அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? எப்படி இருக்காரு? மாடி மேல மாடி கட்டி வேற சொல்லிட்டு சொல்லுங்க. அவர் உங்க தலைவர் தான். வேற என்ன வேற என்ன சொல்றது? சுடுகாட்டுல படுக்கிறது ஏன்னா ஒரு நேரத்துல இடம் கிடைக்காது, ஒரு வெறுப்பு. அடப்போடா சுடுகாடாவது ஒன்றாவது. ரோட்டில் படுத்தா போகிறவங்க வரவங்க எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க, யார் பண்ணு கேட்பாங்க. சுடுகாட்டில் படுத்தா எவனும் கேட்க மாட்டான். சுடுகாடு வந்து நம்ம இடம் தானே, அது ஒரு இடம் தானே, அங்கே கொண்டு புதைக்கிறோம். அதனால வந்து அங்கே பேயை உலாத்துது. பேயெல்லாம் கிடையாது. அவன் செத்தவனே ஏன்டா இந்த நாட்டில் வாழ்ந்தோம், செத்த வரைக்கும் சந்தோஷம்னு அவன் உள்ள புதைக்குழியில் இருக்கான். யாரும் எந்திரிச்சு வர போகிறதில்ல. அங்கே படுத்திருந்தாலும் உங்களுக்கு என்ன நஷ்டம்? எங்க அன்னைக்கு எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? நீங்க சொன்னீங்களே பணம்னு நாங்க தான் பணத்தை சேர்க்கணும். அந்த மாதிரி ஆளுகள்லாம் இன்னைக்கு எந்த மாதிரி கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க தான் பாத்தீங்க. நாங்க அட ஏன்டா நீங்க வேற, நீங்க ஏன் இப்படியே உங்க தலைவரோடைய பணக்காரன் உலகத்துல இருக்காங்க, இன்னைக்கு வெளிநாடு என்னவா ஆகும்னா வருஷத்துக்கு 2 தடவை வெளிநாடு போக முடியுமாமா? கோடிக்கணக்கில் தனி விமானம் குடும்பமே 100 பேர் கூட போறது. இவர் கூட பாடி கார்டு, ரைட்டு ஒருத்தர் எடுத்து கொடுக்க ஒருத்தர், மேக்கப் போட ஒருத்தர், அவ்வளோ பேரை வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறாருன்னா அவர் வந்து யார் விட்டு பணம்? மக்களோட பணம் தான், மக்களோட வரி பணம். மக்கள்கிட்ட வாங்கி மக்களை போறா ரோட்ல போட்டுட்டு இவர் மட்டும் மேலே ஏறி உட்காந்துருக்காரு. இது வந்து வெளிநாடுகள்லாம் காரி துப்புறாங்க. தெரியாது, திமுகவினருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஐயா நம்ம தலைவர் தான், நம்ம நாட்டில் உள்ளவர் தான், நம்ம நாட்டு முதலமைச்சர் தான், அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. ஆனா திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்துல நல்லா இருக்கு, மக்கள்லாம் செழிப்பா இருக்காங்க அப்படின்னு கிழிக்குது. போய் பார்க்க சொல்லுங்க. இவனுங்களை அப்படியே மல்லாக்கப்படுறது விட்டத்தையே பார்க்க கூடாது. வடிவேல புழக்கப்படுறது மாப்பாரு மேல அந்த மாதிரி பார்க்க கூடாது. ஊரை பாருங்க. இந்த பாருங்க உட்காந்துருக்காரு, வெளி உலகத்தை பார்க்க மாட்டாரு, ஊரை பார்க்க மாட்டாரு. ஆனா இவருக்கு ஒரே ஒண்ணு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தெரியும். அவருக்கு அப்படியே தூக்கி பிடிப்பாரு, தூக்கி வச்சுக்குவார் தலையில. எதுக்கு? மக்களை பாருங்க, நாட்டை பாருங்க. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குமா நாடு. நாங்க டெய்லி வெளியில வர்றோம், நாங்க டெய்லி சுத்துறோம். இப்ப வரும்போது கூட நிறைய பேர் ஏமா கையை பிச்சை எடுக்கிறாங்க? சின்ன பிள்ளைங்கம்மா, வயசு பொண்ணுங்க, அதுக்கு ஒரு வேலை கிடைச்சா ஏமா அது பிச்சை எடுக்குது? வேலை இல்லைம்மா, வேலை இல்லை, வேலை கிடைக்கல. நிறைய பேர் இருக்காங்க வேலை இல்லாம, நிறைய பேர். ஏன் ஒன்றும் இல்லை, நானே வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்கல. என்ன காரணம் தெரியுமா? வயசாயிடுச்சு. 30 வயசு பொண்ணு வந்தாக்கா கூட்டுற வேலை கூட எங்க கேட்குறாங்க. ஒரு குப்பை அள்ளி மலத்தை அள்ளுறது கூட சின்ன வயசாக கேட்குறாங்க. அப்போ வயசாகிட்டா சோறு திங்கிறது என்ன திங்கிறது? வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போங்க பாருங்க. வெளிநாட்டுக்கு போனால் 10வது தப்பு, இந்த இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் 10வது தப்பு, இல்லை அப்படியே ஷோ பண்ணால் 10வது. அங்கே போயிட்டு அந்த நாட்டின் நிலைமை என்ன, அந்த நாட்டை எப்படி சீரமைத்தார்கள்? எல்லா நாடும் நம்ம நாட்டு கீழே இருந்த நாடு தான். இவர்கள் தான் வந்து உற்பத்தி பண்ணாங்க, தொழில் நிறுவனத்தை உற்பத்தி பண்ணாங்க, விவசாயத்தை ஆதரிக்கிறாங்க, மக்களோட கஷ்டத்தை பார்க்குறாங்க, பள்ளி இலவச படிப்பு கொடுக்குறாங்க, எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க மக்களுக்கு. இல்லையா? இன்னும் நிறைய பேர் அகதியாக போனாங்களா, அகதிகளுக்கு வீடு தர்றாங்க, மாதம் மாதம் பணம் கொடுக்குறாங்க செலவுக்கு. இந்த நாட்டில் முடியுமா? 1000 ரூபாயை கொடுத்து அப்படியே 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா. அந்த 1000 ரூபா எங்கள் வீட்டு பணத்தை எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்குறது. எங்கள் அப்பா வீட்டு பணம் எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு அதை பெரிய பிரபலம் பண்ணுறது. அந்த நாட்டுக்காரெல்லாம் சொல்கிறது இல்லையம்மா, எந்த நாடும் சொல்கிறது இல்லை. சிங்கப்பூர் சின்னோண்டு நாடு, சூப்பர் நாடு. வருஷா வருஷம் அவங்களுக்கு வந்து முதியோர்களுக்கு அந்த மாதிரி வயசானவங்களுக்கு தீபாவளிக்கு $1000 அக்கௌண்ட்டில் விழுந்துடும். பொங்கலுக்கு $1000 அக்கௌண்ட் வருஷத்துக்கு 2 தடவை விழுந்துடும். அது ஏன் எதுக்கெல்லாம் கேட்க முடியாது, ஆட்டோமேட்டிக் அவங்க செலவு.
வாடகை கிடையாது, சிங்கிள் ரூம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, இலவச கரண்ட்டு, மாதம் பூரா ஓட்டினாலும் 2 வெள்ளி 5 வெள்ளி 10 வெள்ளி தான் வரும் கரண்ட்டு. நம்ம ஒரு மாதிரி 10,000 20,000லாம் வராது, இலவசம். முதியோர்களுக்கு வந்து அவ்வளோ சலுகை பண்ணுறாங்க. அந்த தொண்டு நிறுவனத்துலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்னென்ன பொருள் வாரம் வருவாங்க, பிரெட் வேணுமா, அரிசி வேணுமா, என்ன சாடின் வேணுமா, உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. வந்து பழமா, பாலா, காப்பி தூளா, டீ எல்லாம் முதியோர் கொடுப்பாங்க. வெளியில் போக வேண்டியதில்லை. இங்கே முதியோரோட நிலைமை என்ன? முதியோர் இல்லங்கள் இருக்கு, ஊருக்கு ஒன்று இருக்கு. பெத்த பிள்ளைங்களும் பார்க்கறதில்ல. காரணம், பிள்ளைங்க வந்து வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கு. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, பெற்றோரை பார்க்கறதில்ல, பார்க்க முடியலை. அப்போ இந்த முதியோர் இடத்துல கொண்டு விடுறாங்க. இந்த முதியோர் இல்லம் அதிகமாக இருக்கிற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு தான். தெரியுமா? தமிழ்நாடு தான். பார்க்க முடியல. கேட்டால் ஒரே ஒரு காரணம், பார்க்க முடியல, எங்களுக்கு நேரம் இல்லை. காலையில் போகிறோம், அது உண்மை தான். அது காலையில் போகிறாங்க, நைட்டு வர்றாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யாரில் ஒன்றியமாக வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கணும். முதியோர்னா 10 பேர் இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கும். எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. நல்லது தான் அது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. சில பேர் வந்து வழி இல்லாமல் விட்றாங்க, சில பேர் வந்து பார்க்க முடியாதுன்னு விட்றாங்க. இதை வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம்.